வணக்கம். இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான இளைஞர்களின் கனவுன்னு பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணுன்றது தான். குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, துபாய் இந்த மாதிரி நாடுகளில் செட்டில் ஆகணுன்றதும் நிறைய பேரோட கனவாக இருக்குது. குறைஞ்சது 10 வருஷமாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து ஒரு பெரும் தொகையை சம்பாதிக்கணுன்றது கனவாகவே இருக்குது. இப்படி இந்தியாவில் இருக்கும் குடும்பம், உறவுகளெல்லாம் விட்டு வெளிநாட்டுக்கு போன பலர் இப்போ சொந்த நாட்டுக்கே திரும்புவது அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுக்கு திரும்பும் என்ஆர்ஐன்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த 2 வருஷமா உயர்ந்து வருது. குறிப்பா அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாட்டில் வேலை பார்க்குற பலர் இப்போ சொந்த நாட்டுக்கே திரும்பி வராங்க. ஒரு பக்கம் விசா மற்றும் வேலை வாய்ப்பு விஷயங்கள்ல பழைய முறைகளை மாற்றி பல கடுமையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதனால வெளிநாடுகளில் வேலை தேடுறதே இப்போ பெரிய சவாலாக இருக்கு. ஆனால் இதையும் தாண்டி வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு திரும்ப மக்கள் 4 அழுத்தமான காரணங்களை சொல்கிறாங்க. அது என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2022 இருந்து 80 லட்சம் என்ஆர்ஐக்கள் இந்தியாவுக்கு திரும்ப முடிவு செஞ்சுருக்காங்க. இப்படி சொந்த நாட்டுக்கே திரும்ப முடிவு செய்யப்பட்ட மக்கள்கிட்ட ஏன், எதுக்காகன்னு காரணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மக்கள்கிட்ட ஆய்வும் நடத்தப்பட்டது. அதில் 4 முக்கிய காரணத்திற்காக தாயகம் திரும்பியதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு திரும்பும் என்ஆர்ஐக்கள் சராசரியாக வெளிநாட்டில் வாழும் கால அளவுன்னு பார்த்தோம்னா 7.5 வருடமாக இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே குடும்பம், சொந்த ஊர், சொந்த நாடுன்றது முக்கியமானது. அதுவும் நம்ம ஒரு நாட்டை விட்டு, நம்ம இந்தியா விட்டு இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே இந்திய மக்களை பார்த்தாலே ஒரு குடும்பம் போல ஒரு உணர்வு தான் ஏற்படும். இந்திய மக்கள்னாலே ஒரு குடும்பமாக தான் உணரப்படுறாங்க. சொந்த நாட்டுக்கு திரும்பிய 75% என்ஆர்ஐக்கள் குடும்பத்துடன் இணைந்திடவே இந்தியாவுக்கு திரும்புவதாக தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக தீபாவளி, ஹோலி, கல்யாணம் இந்த மாதிரி முக்கியமான குடும்ப நிகழ்வுகளில் வெளிநாடுகளில் இருக்கும்போது அங்கே தனிமையாக உணர்வதாகவும், ஒரு கட்டத்தில் இந்தியாவில் குடும்பத்தோடு இருந்தாலே போதுன்ற மனநிலையில தான் இந்தியாவுக்கு வர துவங்கியுள்ளதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, வெளிநாடுகளில் வேகமான பணிச்சூழல், வீட்டு வேலைகள், குழந்தை பராமரிப்பு இதையெல்லாமே பெரும் சவாலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் விரிவான குடும்ப அமைப்பு மூலம் கிடைக்கும் ஆதரவு, அதாவது இங்கேயும் அதே பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மலிவு விலையில் போதுமான உதவிகள் கிடைக்கும்ன்ற காரணத்திற்காக பலர் இங்கே வர தயாராகிறாங்க. 2022 திரும்பிய 72% என்ஆர்ஐ குடும்பங்கள் குழந்தை பராமரிப்பை முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து, முக்கியமாக உலக வங்கி அறிக்கையின்படி 2023 இந்திய பொருளாதாரம் 7.2% வளர்ச்சியடைந்து உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறியிருக்கு. தொழில்நுட்பம், ஃபின்டெக் மற்றும் மருத்துவத்துறைகளில் அதிக சம்பளத்துடன் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இந்தியாவிலேயே அதிகரிச்சிருக்கு. 2023 திரும்பிய 35% என்ஆர்ஐக்கள் இந்தியாவிலேயே மேம்பட்ட வேலை வாய்ப்பு மற்றும் நிறைய பிசினஸ் வாய்ப்புகள் கிடைக்கும் காரணமாக இந்தியா திரும்பியுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. வெளிநாட்டில் கிடைத்த அனுபவத்தை பயன்படுத்தி இந்தியாவில் புதிய வர்த்தகத்தை துவங்க ஏதுவாகவும் சிறப்பான சூழலை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் பலர் இந்தியாவுக்கு திரும்புறாங்க. அடுத்ததா, வெளிநாடுகளில் வாழும் என்ஆர்ஐக்கள் தங்கள் கலாச்சார தொடர்பை இழப்பதாக உணர்வதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த எண்ணம் 50 வயசை கடந்தவங்க மத்தியில் அதிகமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா கணக்கெடுப்பின்படி 60% என்ஆர்ஐக்கள் வெளிநாடுகளில் கலாச்சார தனிமையை உணர்வதாக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கும் பலர் இந்தியாவில் இருக்கும் அவங்களோட வயதான பெற்றோர்களை பார்த்துக்கிறதுக்காக தாயகம் திரும்புவதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கும் அவங்களோட சொத்துக்கள், முதலீடுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் திட்டத்தோடு தான் பலர் இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க. வெளிநாட்டில் இருக்கும் இந்தியர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புவது என்பது ஒரு உணர்ச்சி பூர்வமான முடிவு. பல லட்சம் கோடிகளில் வாங்கும் சம்பளத்தெல்லாம் விட்டு இந்தியாவுக்கு வர வேண்டும்ன்றது ஃபினான்சியல் ரீதியாகவும் முக்கியமான முடிவாக கருதப்படுது. ஆனால் இப்போ வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களை சொந்த நாட்டுக்கு திரும்புவீங்களான்னு கேட்டால் 50% மக்களால் முடிவெடுக்க முடியாது. காரணம், வெளிநாட்டில் இருக்கும் வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் இந்தியாவை விட பல மடங்கு சிறப்பானதா, உயர்ந்ததா சொல்லப்படுது. ஆனால் அடுத்த 7.5 வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் தான் சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கான முடிவை எடுக்க முக்கிய அளவுகோலாக இருக்கு. கடைசியாக, வெளிநாட்டில் இருக்கும் என்ஆர்ஐக்களின் வயதும் வாய்ப்புகளும் தான் சொந்த நாட்டுக்கு திரும்ப முடிவெடுக்க முக்கிய காரணமாக இருக்கு. பல வெற்றி பெற்ற இந்தியர்கள் மொத்தமாக வெளிநாட்டில் செட்டில் ஆகியும் வர்றாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவில் 5ல் ஒரு HNI, அதாவது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், அதிக சொத்து மதிப்புடைய தனிநபர்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகியும் வர்றாங்க.
2022ல் 80 லட்சம் என்ஆர்ஐக்கள் திரும்பியது இந்த போக்கு வளர்ந்து வருவதை உறுதிப்படுத்துது. இதையும் தாண்டி இன்னும் சில காரணங்களும் இருக்கு. அதாவது விசா விதிமுறையில் மாற்றம் அல்லது கடுமையான கட்டுப்பாடு, குடியுரிமை பெற முடியாத நிலை, விசா இல்லாமல் வெளிநாட்டில் வாழ்க்கையை தொடர முடியாத நிலை, விலைவாசி உயர்வுக்கு போதுமான சம்பளம் கிடைக்காதது, குழந்தைக்கு சரியான உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்காத நிலையும் என்ஆர்ஐக்கள் இந்தியாவுக்கு திரும்ப முக்கியமான காரணமாக உள்ளது. ஒரு குறிப்பிட்ட வயசுல வெளிநாட்டுக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணுன்றது பெரும்பாலான மக்களின் கனவாக இருக்கு. ஆனா ஒரு 50 வயசை கடந்ததுக்கு அப்புறம் அங்க மறுக்கப்படுற உரிமைகளும் வாய்ப்புகளும் அவங்க சொந்த நாட்டுக்கே திரும்ப முக்கிய காரணமா இருக்கு.